தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. RMS ஊழியர்கள் மற்றும் மாநில அலுவலக ஊழியர்களுக்கு கேடர் சீரமைப்பு என்பது செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வெகு நீண்ட காலமாகவே, அதாவது குறிப்பாக சொல்ல போனால் 2011ஆம் ஆண்டிலிருந்தே இன்னும் நிலுவையில் இருக்கிறது என்பது ஒரு வேதனையான உண்மை. 19/7/2023 மற்றும் 26/7/2023 ஆகிய 2 நாட்களிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலே சார்ட்டிங் அசிஸ்டன்ட் கேடருக்கு, அதாவது சார்ட்டிங் அசிஸ்டன்ட் பிரிவிற்கு இந்த கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் என்பது நிறைவேற்ற முடியாத ஒன்றாக இருக்கிறது. அதற்கு காரணம் ஃபங்க்ஷனல் ஜஸ்டிஃபிகேஷன் என்பதை அளிக்க முடியவில்லை என சொல்லப்பட்டது. இதற்கான கடிதமானது 23/8/2023 அன்று டிஜி அவர்கள் அந்த நடவடிக்கை குறிப்பினை அனுப்பியிருக்கின்றார். அதிலே இந்த செய்தியானது குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஃபங்க்ஷனல் ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது செயல்முறையிலே உயர்வான பதவிகளை உருவாக்குவதற்கான அந்த அடிப்படை காரணிகள் இல்லை என்று சொல்லப்பட்டது. ஆனால் 2011ஆம் ஆண்டிலேயே RMS ஊழியர்களுக்கு எப்படி கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் செய்ய முடியும் என்பதற்கான அறிவியல் பூர்வமாக ஒரு அறிக்கையினை RMS சங்கங்கள் அன்று சமர்ப்பித்திருக்கின்றன. உதாரணமாக, தனிநபர் சார்ட்டிங் அலுவலகங்களை LNG-ஆக உயர்த்தலாம். 2 நபர் அலுவலகங்கள் இருக்கின்றன, சார்ட்டிங் செக்ஷன்கள் இருக்கின்றன. அதில் தலைமை ஹெட் ரெக்கார்ட் கிளார்க் என்று இருக்கின்றார். அந்த பதவிகள் எல்லாம் HHG2 அல்லது HHG1ஆக உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது போன்றெல்லாம் அந்த ஏற்கனவே சொல்லப்பட்டு இருக்கிறது. தற்பொழுதுள்ள சூழ்நிலையிலே ஏராளமான மாற்றங்கள் இந்த பார்சல் டைரக்டரேட் வந்ததற்கு பின்னால், பார்சல் ஹப், ஸ்வீட் போஸ்ட் ஹப் என்றெல்லாம் வந்ததற்கு பின்னாலே பலவிதமான புதிய பதவிகளை உருவாக்குவதற்கான அந்த வாய்ப்புகள் என்பதும் நிச்சயமாக இருக்கிறது. எனவே இது ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை. இன்று அஞ்சல் இலாக்கா மீண்டும் எடுத்து அதனை நிறைவேற்றுவதற்கான ஒரு கமிட்டியினை அமைத்திருக்கிறது. இந்த கமிட்டியானது 3/6/2025 ஆணையின் மூலமாக அமைக்கப்பட்டு இருக்கிறது. இதனுடைய தலைவராக கர்நாடக மாநிலத்தினுடைய சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் திரு K. பிரகாஷ் அவர்கள் சேர்மனாக செயலாற்றுவார். 3 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சென்னை மாநகர மண்டல PMG திரு நடராஜன் அவர்கள், மும்பை ரீஜியனுடைய நெறியாளர் திருமதி கையா அரோரா மற்றும் ADG DBT தர்பனாக இருக்கக்கூடிய திரு நிகில் ஜெயின் ஆகியோர் இந்த குழுவினுடைய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். இவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸிலே, அதாவது மெயில் கார்டு மற்றும் MTS-ஐ தவிர RMS-இல் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவுகள், அதாவது சார்ட்டிங் அசிஸ்டன்ட், LNG, HHG2, HHG1 ஆகிய பதவிகள், சர்க்கிள் ஆஃபீஸிலே இருக்கக்கூடிய PA சர்க்கிள் ஆஃபீஸ், இவர்களுக்கான அந்த கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் என்பதை எந்த முறையிலே செய்யலாம், அவ்வாறு செய்கின்ற நேரத்தில் ஏற்கனவே DOPT கொடுத்திருக்கக்கூடிய அந்த நெறிகாட்டுதல் படி, டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சருடைய வழிகாட்டுதல் படி அந்த பரிந்துரைகள் அமையட்டும் என்று இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனலுடைய நெறிகாட்டுதல் என்பது ஃபங்க்ஷனல் ஜஸ்டிஃபிகேஷன் வேண்டும் என்பதுதான். ஃபங்க்ஷனல் ஜஸ்டிஃபிகேஷன் என்பதை மிக சுலபமாக அஞ்சல் துறையிலே நம்மால் அடையாளம் காட்ட முடிந்தது. அதே போன்ற ஒரு சூழ்நிலை RMS பிரிவிலும் சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டுக்கு இருக்கிறது. பல இடங்களிலே தனிநபர் RMS அலுவலகங்கள் இருக்கின்றன, 2 நபர்கள் இருக்கின்றன, ஹெட் ரெக்கார்ட் கிளார்க் என்கின்ற ஒரு முக்கியமான பதவி இருக்கிறது, மற்றும் பல்வேறு மேற்பார்வையாளருடைய பதவிகள் எல்லாம் அங்கங்கே இருக்கின்றன. ரிஜிஸ்ட்ரேஷன், ஸ்பீட் போஸ்ட் போன்ற பதவிகளுக்கெல்லாம் அதை உயர் பதவியிலே பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்பது RMS-இலே மிக முக்கியமான பதவிகள், அதிலே பல வாய்ப்புகள் இருக்கின்றது. கணக்கு பிரிவிலே முக்கியமான பதவிகள் இருக்கின்றன. இப்படி அனைத்தையும் சேர்த்தால் நிச்சயமாக ஃபங்க்ஷனல் ஜஸ்டிஃபிகேஷன் என்பதை மிக எளிதாக, எளிமையாக RMS ஊழியர்களுக்கு காட்டிட முடியும். அதற்கான கோரிக்கை மனுவினை தொழிற்சங்கங்கள் சமர்ப்பித்திட முடியும். ஆனால் மாநில சங்க அலுவலக ஊழியரை பொறுத்தளவிற்கு அவர்களுக்கு ஃபங்க்ஷனல் ஜஸ்டிஃபிகேஷன் என்பது நிச்சயமாக அத்தனை சுலபம் அல்ல. அவர்களுக்கு பர்சன்டேஜ் பேசிஸ் இருந்தால்தான் அது மிக சரியாக இருக்க முடியும். அப்படி இல்லை என்றால் முக்கியமான பிரிவிலே கோப்புகளை கையாளக்கூடிய அந்த பதவிகளை எல்லாம் ஒரு உயர் பதவிகளாக உருவாக்கப்பட வேண்டும். அப்படி உருவாக்கினால்தான் அதற்கான ஒரு வாய்ப்புகள் என்பது
நிச்சயமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் என்பது ஆர்எம்எஸ் மற்றும் மாநில அலுவலகத்தினுடைய ஊழியர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த கமிட்டியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. தொழிற்சங்கங்கள் விழிப்புடன் செயல்பட்டு அதற்கான சரியான கோரிக்கை மனுவினை சமர்ப்பித்திட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அது மட்டுமல்ல, அஞ்சல் ஊழியருக்கும் இரண்டாவது கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் என்பது அதற்கான குழு என்பது இந்நேரம் அமைக்கப்பட்டு இருக்க வேண்டும். 7வது ஊதிய குழு அமைக்கப்பட்ட பின்னாலே அடுத்த கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் என்பது உடனடியாக அமைக்கப்பட்டு இருக்க வேண்டும். அதை தவிர ஒரு கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் முடிந்தால் 5 ஆண்டுகள் கழித்து அடுத்த கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் செய்ய வேண்டும் என்பது கூட டிஓபிடியினுடைய ஆணை. அதன்படி அடுத்த 2வது கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் என்பது இந்நேரத்திலே நமக்கு துவக்கி அஞ்சல் எழுத்தர்களுக்கும் நடைபெற்று இருக்க வேண்டும். 7 ஆண்டுகள் ஆன பின்னாலும் கூட இன்னும் கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் என்பது 2வது அமைப்பது குறித்த பரிசீலனை இல்லை. இதுவும் வலியுறுத்தப்பட வேண்டும். 2வது கேடர் ரிவ்யூ என்பதும் அஞ்சல் எழுத்தர்களுக்கும் எல்ஐஜி, HHG2, HHG1 ஊழியர்களுக்கும் கண்டிப்பாக விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைக்க வேண்டும். சமீபத்திலே SBCO மற்ற பிரிவில் இருந்து பல ஊழியர்கள் எல்லாம் PAவாக இன்று உருமாற்றம் செய்யப்பட்ட பின்னாலே நம்ம ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ் என்பது கேடர் ரீஸ்ட்ரக்சரிங்கிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ் என்பது தற்பொழுது குறைந்து போய் உள்ள காரணத்தினால் அதுவும் ஒரு மூல காரணியாக இருந்து அடுத்த கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் அமைப்பதற்கு வழிகாட்டிட வேண்டும் என்ற நிலைப்பாடு இன்று இருக்கிறது. அதையும் வலியுறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.